அனைவருக்கும் வணக்கம். மெய்ப்பொருள் வலைவலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க இருக்கும் காணொளி தேர்தல் ஆணையத்திலிருந்து வெளியிடப்பட்டுள்ள ஒரு அறிவிப்பு குறித்த தகவலும், அந்த அறிவிப்பு எதுக்காக அப்படின்னா, வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல், முகவரி உள்ளிட்ட திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான முகாம் நடக்க போகுது. அது எந்தெந்த தேதிகளில் முகாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பும், வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சரி பார்க்குறது எப்படி, ஒருவேளை பெயர் விடுபட்டிருந்தால் வாக்காளர் பட்டியலில் எப்படி நம்மளாவே பெயர் சேர்க்கிறது, முகவரி திருத்தம் பண்ணுறது அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் ஒரு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க. அந்தந்த தொகுதிகளில் எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பட்டியல் வெளியிடப்படும். அந்த பட்டியலில் நம்முடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சரிபார்த்துக்கிறது மிக மிக முக்கியம். ஏன் அப்படின்னா, இப்போ நடந்து முடிஞ்ச 2024 பாராளுமன்ற தேர்தலில் பல பேரோட பேர் வாக்காளர் பட்டியலிருந்து விடுபட்டுருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆதார் எண்ணை இந்த வாக்காளர் அடையாள அட்டையுடன் இணைப்பதற்கான ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. இந்த வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்காத பலரது பேர் இந்த வாக்காளர் பட்டியலிருந்து விடுபட்டிருந்தது. அதுக்காக எல்லாத்தையுமே நீக்கிட்டாங்களா அப்படின்னா இல்லை, பேர் ஆதார் எண் இணைக்காதவங்க பெயர் ஒரு சிலர் பெயர் இருக்கவும் செஞ்சது, ஆதார் இணைக்காத ஒரு சிலர் பெயர் விடுபடவும் செஞ்சிருந்தது. அதனால் ஒவ்வொரு ஜனவரி மாதமும் இந்த வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க. அதை கட்டாயம் நம்ம சரி பார்க்கணும். நம்மக்கிட்ட தான் வாக்காளர் அடையாள அட்டை இருக்குல்ல, நம்ம பேர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது மிக மிக ஒரு தவறான செயல். அதனால் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் இந்த வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அந்த பட்டியலில் நம்ம பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கட்டாயம் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். வாக்காளர் அடையாள அட்டை இருந்தால் மட்டும் வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஒருவேளை வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கும் அவங்க ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்துருப்பாங்க, அவங்களுக்கு அந்த அட்டை வராமல் இருந்திருக்கும், ஆனால் வாக்காளர் பட்டியலில் அவங்க பெயர் இருக்கும். வாக்காளர் பட்டியலில் யார் பெயர் இருக்குதோ அவங்க மட்டும்தான் வாக்களிக்க முடியும். வாக்காளர் அடையாள அட்டை வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தேர்தலில் வாக்களிக்க முடியாது. அதனால் உறவுகள் தயவு செய்து உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கோங்க. உறுதி பண்ணிவிட்டு வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனடியாக நீங்கள் இணையதளத்திலே விண்ணப்பிக்கலாம். அதற்கான எப்படி விண்ணப்பிக்கணும், என்னென்ன ஆவணங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். இதுதான் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் துறையிலிருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வாக்காளர் பட்டியல், அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அதற்காக நவம்பர் மாதம் இந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும். அந்த முகாமுக்கான அறிவிப்பு தான் இது. இந்த முகாம் என்றைக்கு நடக்குது அப்படின்னா, வருகின்ற நவம்பர் மாதம் 9ஆம் தேதி 9/11/2024 சனிக்கிழமை, 10/11/2024 ஞாயிற்றுக்கிழமை, 23/11/2024 சனிக்கிழமை, 24/11/2024 ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 4 நாட்களில் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இந்த முகாம் எங்கே நடக்கும் அப்படின்னா, நம்ம வாக்களிக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் இந்த முகாம்கள் நடைபெறும். நம்மளால் வர முடியாது. இப்போ பலர் கல்லூரிகளில் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பலர் வெளியூர்களில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லோரும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற குழப்பம் இருக்கும். அதனால் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கா இல்லையான்னு நீங்கள் சரி பார்த்துட்டு, பெயர் இல்லை அப்படின்னா இந்த முகாமில் தான் நீங்கள் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் இணையதளத்திலே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதற்கான படிவங்கள் படிவம் 7, படிவம் 8, படிவம் 6, படிவம் 6A, படிவம் 6B எல்லாம் இருக்குது. எந்த படிவம் உங்களுக்கு வேணுமோ அந்த படிவத்தை நீங்கள் இணையத்தில் பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுடைய பெயரும் சரி பார்த்ததுக்கப்புறமா அந்த ஜனவரி மாதம் வெளியிடக்கூடிய வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்கும். அதனால் தயவு செய்து எல்லாரும் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த முகாமில் நேரடியாக போய் நீங்கள் கொடுக்கலாம். இணையதளத்திலே நீங்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல், திருத்தங்கள் மேற்கொள்ளலாம். இப்போ வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி நம்ம சரி பார்த்துக்கலாம் அப்படின்னா, இணையதளம் மூலமாகவும் நம்ம சரி பார்த்துக்கலாம், இல்லைனா ப்ளே ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய மொபைல் ஆப் மூலமாகவும் நம்ம சரி பார்த்துக்கலாம். இப்போ இணையதளம், இதற்கான இணையதளம் www.elections.tn.gov.in அப்படி இல்லைனா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இணையதளம் வரும். இந்த இருக்கக்கூடிய இணையதளத்தை தொடும்போது
இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வரும். இப்போ இந்த பக்கத்தில் இங்கே வலது பக்கத்தில் இந்த 3 கோடு இருக்கும். இதை தொட்டிங்கன்னா சர்வீசஸ்ன்னு இருக்கும். அந்த சர்வீசஸில் நம்ம வரும்போது எலக்டோரல் சர்வீஸ்ன்னு இருக்கும். அதில் சர்ச் யுவர் நேம் இன் எலக்டோரல் ரோல் அப்படின்னு இருக்கும். அதை தொட்டோம்னா இப்போ 3 விதங்களில் நம்ம வந்து நம்மளுடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சரி பார்க்கலாம். எப்படின்னா வந்து நம்மளுடைய வாக்காளர் அடையாள அட்டையோட எண் வச்சு சரி பார்த்துக்கலாம். இரண்டாவது நம்மளுடைய விவரங்களை பூர்த்தி செய்வதன் மூலமாக சரி பார்த்துக்கலாம். மூன்றாவது நம்மளுடைய தொலைபேசி எண் மூலமாகவும் நம்ம வந்து பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சரி பார்த்துக்கலாம். இப்போ வந்து வாக்காளர் அடையாள அட்டையை வச்சு நம்ம பேர் இருக்கா அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படின்னா செலக்ட் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நம்ம தமிழ்னு கொடுக்குறோம். இங்கே நம்மளுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம எண்ணை கொடுக்கணும். கொடுத்துட்டு மாநிலம், நம்ம எந்த மாநிலமோ அந்த மாநிலத்தை கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த கேப்சாவை நம்ம டைப் பண்ணணும். கொடுத்துட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே வாக்காளர் அடையாள அட்டை வந்துடும். இப்போ அது நம்மளோட தானான்னு செக் பண்ணிக்கிறலாம். பேர், அப்பா பேர், எந்த தொகுதி எல்லாமே வந்துடும். நம்மளுடைய வாக்குச்சாவடியோட பேர், முகவரி எல்லாமே வந்துடும். நம்ம வந்து வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுடைய அந்த அட்டையே வந்து வந்துடும். இதுலேயும் எல்லா விவரங்களும் இருக்கும். இதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம பார்த்துக்கலாம். ஒருவேளை நமக்கு வந்து இங்கே இல்லை, பெயர் வந்து வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படின்னா அதற்கான படிவங்கள் கொடுத்துருக்காங்க. படிவம் 6. படிவம் 6 வந்து நம்ம இப்போ தான் புதிதாக வந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க போகிறோம் அப்படின்னா படிவம் 6. படிவம் 6A அப்படின்னா ஓவர்சீஸ் எலக்டர், அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அவங்களுக்காக படிவம் 6A. படிவம் 6B வந்து கட்டாயம் வந்து ஆதார் கார்டு எல்லோரும் இணைக்கணும்னு சொல்லியிருக்கிறதுனால அதுக்கான படிவம் தான் 6B. படிவம் 7 வந்து பெயர் வந்து நீக்கணும் அப்படின்னா படிவம் 7. படிவம் 8 வந்து நம்ம வந்து முகவரி திருத்தம் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா அதற்கான படிவம் தான் வந்து 8. இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் அதிகாரிகள் பெயர் வந்து கொடுத்துருக்காங்க. சிஇஓனா யார், டிஓனா யார், இஆர்ஓனா யார், பிஎல்ஓனா யார், அவங்களுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிஎல்ஓ அப்படிங்கிறவங்க தான் நமக்கு முக்கியம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய வாக்குச்சாவடிக்கான வாக்குச்சாவடி நிலை அலுவலர் வந்து இவங்க தான், பூத் லெவல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் நம்மளுடைய வாக்காளர் பட்டியலை வந்து சரி பார்க்குறது. நம்ம வசிக்கக்கூடிய பகுதியிலே தான் இவங்க இருப்பாங்க. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா யாரெல்லாம் வாக்காளர் பட்டியலில் புதுசாக பேர் சேர்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து வாக்காளர் அடையாள அட்டை வந்துருச்சுன்னா இவங்க தான் போய் கொடுப்பாங்க. எதுவும் பெயர் யாரையும் நீக்கணும் அப்படின்னா இவங்க தான் நீக்கிறதுக்கான அந்த படிவங்களை கொடுப்பாங்க. அதனால் நம்மளுடைய வாக்காளர் அடையாள அட்டை நம்ம விண்ணப்பித்தாலும் இவங்ககிட்ட தான் வரும். இவங்க தான் நமக்கு வந்து அந்த வாக்காளர் அடையாள அட்டையாக கொடுப்பாங்க. அதே போல் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாகவும் இவங்ககிட்ட அந்த வாக்காளர் பட்டியல் இருக்கும். அதை வந்து சரி பார்த்து நம்ம ஓட்டு போடுறதுக்கான அந்த வாக்காளர் அடையாள சீட்டு ஒன்று கொடுப்பாங்க, பூத் ஸ்லிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூத் ஸ்லிப்பு கொடுக்குறது இவங்க தான் கொடுப்பாங்க. அதனால் இந்த பிஎல்ஓ அப்படிங்கிறவங்களுடைய எண்ணை வந்து தயவுசெய்து நீங்கள் உங்கள் வாக்குச்சாவடிக்கான பிஎல்ஓ யார் அப்படிங்கிறத தயவுசெய்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தேர்தல் நேரத்தில் இது வந்து உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். ஏன்னா ஒரு வாக்குச்சாவடியில் உங்கள் பேர் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாக்குச்சாவடியில் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஒவ்வொருத்தவங்களும் அவங்ககிட்ட யார் யாரெல்லாம் பூத்து ஸ்லிப் வாங்கலை அப்படிங்கிற விவரங்கள் வந்து அவங்ககிட்ட இருக்கும். அது கடைசி நேரத்தில் உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். அதனால் கட்டாயம் இந்த பிஎல்ஓக்கள் நம்பரை வந்து தயவுசெய்து நீங்கள் வந்து சேமித்து வச்சுக்கோங்க. இப்போ வாக்காளர் அடையாள அட்டையோட எண் வச்சு எப்படி தேடுறது அப்படின்னு பார்த்தோம். நம்மளுடைய விவரங்கள் கொடுக்கறது மூலமாகவும் நம்ம வந்து நம்மளுடைய பெயர் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய பெயர், நம்மளுடைய தந்தை பெயர், பிறந்த தேதி, வயது, ஆணா பெண்ணா, மூன்றாம் பாலினமா, மாவட்டம், நம்மளுடைய தொகுதி, கேப்சா கோடு கொடுத்து சர்ச்சுன்னு கொடுத்தோம்னா நம்மளுடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விவரம் வந்துடும். அதே மாதிரி மொபைல், நம்மளுடைய தொலைபேசி எண்ணை வைத்தும் நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். நம்மளுடைய மாவட்டம் கேட்டிருக்காங்க, மொழி கேட்டிருக்காங்க, தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க, கேப்சா கொடுத்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நம்ம வந்து இதில் கொடுத்து தேடும்போது நம்மளுடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விவரம் இதில் நமக்கு வந்துடும். இப்போ வாக்காளர் பட்டியலில் நம்மளுடைய பெயர் வந்து புதிதாக சேர்க்கணும் அப்படின்னா இங்கே இதே மாதிரி 3 கோடு இருக்கும் புறத்தில். அதை தொடும்போது எலக்ட்ரோரல் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். அதை தொட்டோம்னா இதில் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி அப்படின்னு இருக்கும். இப்போ இதை தொடும்போது
நமக்கு ஒரு படிவங்கள் வந்து வரும். இதில் எந்த படிவமோ அந்த படிவத்தை நம்ம பூர்த்தி பண்ணணும். இப்போ நம்ம வந்து புதிதாக தான் நம்ம விண்ணப்பிக்க போகிறோம். படிவம் 6 தான் புதிதாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான படிவம். இப்போ இதில் ஃபில் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அதை தொட்டோம்னா இப்படி ஒன்று நமக்கு வரும். இப்போ இதில் வந்து ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சுருக்கிறவங்க தான் உள்ளே போய் பதிவு பண்ண முடியும். அதில் நமக்கு வந்து இதில் ஏற்கனவே பதிவு பண்ணலை அப்படின்னா இங்கே மேலே சைன் அப் அப்படின்னு இருக்கும். அந்த சைன் அப்பில் கொடுத்து நம்மளுடைய விவரங்களை பூர்த்தி பண்ணி நம்மளுடைய பெயரை வந்து நம்ம பதிவு பண்ணிக்கிறணும். நம்ம இந்தியாவில் வசித்தோம் அப்படின்னா இந்தியன் ரெசிடென்ட் எலக்டர்னு கொடுக்கணும். இல்லை நம்ம வெளியில் வசிக்கிறோம் அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் எலக்டர் அப்படின்னு இருக்கும். நம்ம அதை தொட்டு நம்மளுடைய விவரங்களை வந்து பூர்த்தி பண்ணணும். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து இதில் பதிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய எண் கொடுத்து நம்ம உள்ளே போய் எப்படி நம்ம வாக்காளர் அடையாள அட்டையில் பெயர் சேர்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்முடைய தொலைபேசி எண் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணி நம்ம உள்ளே போகலாம். இப்போ நமக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இப்போ நம்ம கொடுக்கணும். ஓடிபி கொடுத்து உள்ளே போடணுன்னே ஃபில் ஃபார்ம் 6 அப்படின்னு இருக்கும். இதை தொட்டோம்னா நமக்கு சில விவரங்கள் கேட்கும். அந்த விவரங்களை நம்ம பூர்த்தி செய்வதன் மூலமாகவும் நம்மளுடைய ஆவணங்களை இணைப்பதன் மூலமாகவும் நம்மளுடைய பெயரை வந்து புதிதாக நம்ம சேர்த்துக்கலாம். இதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, நம்மளுடைய பேங்க் பாஸ்புக்கு, டிரைவிங் லைசன்ஸு, நம்மளுடைய பிறந்த சான்றிதழ் பர்த் சர்டிஃபிகேட்டு, அதெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய பெயரை வந்து வாக்காளர் பட்டியலில் நம்ம பூர்த்தி பண்ணிக்கிடலாம். இப்போ இதில் என்னென்ன விவரங்கள் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ஸ்டேட் கேட்டிருக்காங்க, அப்புறம் வந்து மாவட்டம் கேட்டிருக்காங்க, அப்புறம் வந்து எந்த தொகுதி அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் நம்மளுடைய பார்லிமெண்ட் எந்த பாராளுமன்ற தொகுதி அப்படின்றத கேட்டிருக்காங்க, அப்புறம் நம்மளுடைய பெயர், சர்நேம் ஏதாவது இருந்ததுன்னா சர்நேம் கொடுத்துக்கலாம், நம்மளுடைய புகைப்படம் வேணும். இப்போ இங்கே வந்து நம்மளுடைய அப்பா திருமணமானவங்கன்னா அவங்களுடைய கணவன் அவங்களோட பேரை கொடுத்துக்கலாம். நம்மளுடைய தொடர்பு எண் கேட்டிருக்காங்க, நம்மளோடது இல்லைன்னா நம்மளுடைய தந்தையோடதை நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. மெயில் ஐடி கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஆதார் கார்டோட விவரங்கள் கேட்டிருக்காங்க, அப்புறம் ஆணா பெண்ணா 3ஆம் பாலினமான்றதை கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் பிறந்த தேதி கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்கான சான்றிதழை நம்ம கட்டாயம் இப்போ இதில் வந்து இணைக்கணும். இப்போ நம்மளுடைய முகவரி கேட்டிருக்காங்க, முகவரிக்கும் சான்றிதழ் வந்து கட்டாயம் இணைக்கணும். இப்போ நம்ம குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் நம்ம இதோட இணைச்சிக்கிட்டு அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையும் கொடுத்து நம்ம இதில் இணைச்சி வச்சுக்கிறணும். டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம தேர்வு பண்ணிவிட்டு எந்த தேதிங்கிறத தேர்வு பண்ணிவிட்டு எந்த இடம் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு கேப்சா கோடை நம்ம கொடுத்துட்டு சேவ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோடது பதிவாயிரும். பதிவானதுக்கு ஒரு எண் வந்து நம்ம கொடுத்துருவாங்க. அந்த எண்ணை வச்சு நம்மளுடைய அட்டை வந்து வந்துருச்சா வரலையா அப்படிங்கிறத நம்ம அடுத்து தெரிஞ்சுக்கிடலாம். உடனடியாக நம்மளுடைய வாக்காளர் அடையாள அட்டை, அதாவது வண்ண புகைப்படத்தோடு கூடிய புதிய வாக்காளர் அடையாள அட்டை வந்து நம்ம பதிவிறக்கம் பண்ணிக்கிடலாம். இப்போ வாக்காளர் பட்டியலில் நம்மளுடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி சரிபார்க்குறது? ஒருவேளை பட்டியலில் பெயர் இல்லை அப்படின்னா வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான இந்த முகாம்கள் குறித்த தகவல் இந்த காணொலியில் நம்ம பார்த்தோம். அதே போல் நேரடியாக முகாமுக்கு போய் வாக்காளர் பட்டியலில் வந்து பெயர் சேர்க்க முடியாதவங்க இணையத்திலேயே எப்படி வந்து விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இந்த காணொலியில் பார்த்தோம். இந்த காணொலி உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.